நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சூரப்பேட்லேருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் இது மாரி வீடு காலி பண்ற தம்பி ஏசி மட்டும் கழட்டி மாட்டி தரணும்னாங்க. லொகேஷன் வந்து சூரப்பேட் டூ சூரப்பேட் தான்னாங்க. பண்ணித்தரேன். ஓகே சார் சொல்ற மாரி லொகேஷன் வேண்டாம் டேரக்டா சைட்டுக்கு போயிடுங்க. சைட்ல போய் ஏசி ஆன் பண்ணிட்டு கேஸ்லாம் பம்ப் டவுன் பண்ணிட்டு ஃபிளார்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃபிளார் எல்லாம் மூவ் பண்ணிட்டு நம்ம அவுட்டர் பேஸ் போல்ட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவுட்டர் பேஸ் போல்ட் மூவ் பண்ணிட்டு அவுட்டர் மூவ் பண்ணி கீழ வச்சுட்டு நம்ம அவுட்டர் ஸ்டாண்ட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவுட்டர் ஸ்டாண்ட் மூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்டோர் ஃபிளார் ரிமூவ் பண்ணிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இன்டோர் ரிமூவ் பண்ணிட்டு இன்டோர் டெம்ப்ளேட் ரிமூவ் பண்ணிட்டு காப்படி வந்து தள்ளுறதுங்க ரொம்ப கஷ்டமா ஏன்னா 8 மீட்டர் காப்படி போய் நம்ம ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. காப்படி எல்லாம் மூவ் பண்ணிட்டு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணா கஸ்டமர் வந்து புது ஷிப் பண்ணி கொடுத்துறாங்க. புது ஷிப் பண்ணி கொடுத்தா இன்டோர் டெம்ப்ளேட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. டெம்ப்ளேட் வச்சுட்டு இன்டோர் எடுத்து லாக் பண்ணிட்டு அவுட்டர் ஸ்டாண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவுட்டர் ஸ்டாண்ட் வச்சுட்டு அவுட்டர் தூக்கி வச்சு பேஸ் போல்லாம் போட்டுட்டு லெவல் வச்சு பார்த்துங்க. லெவல் கரெக்டாக இருந்ததுங்க. காப்படி வந்து 8 மீட்டர் இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து நமக்கு 3 மீட்டர் தான் தேவைப்படுது. அதை கட் பண்ணிட்டு நம்ம யூடியூப் வச்சு ஃபிளார்லாம் பண்ணிட்டு ஃபிளார் டைட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபிளார்லாம் டைட் பண்ணி நம்ம லீக்கேஜ்லாம் பார்த்துங்க. லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. சரி கையோட வேக்கம் போடலாம் சொல்லி வேக்கம் போட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணா கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. இது போல சர்வீஸ் வேணா கீழே நம்மளுக்கு மறக்காம கான்டெக்ட்